புல்லினால் வருடங்கோடி புதுமண்ணால் 10 கோடி செல்லுமா ஞாலம் தன்னில் செங்கல்லால் 100 கோடி அல்லியன் கோதை பாகன் ஆலயம் மடாலயங்கள் கல்லினால் கட்டுவித்தோர் கைதை விட்டு அகலார்தாமே என்ற வாக்கிற்கிணங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கல்லினால் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். என்ன பாவம் செய்தோமோ நாம் கல்லினால் கட்டப்பட்ட கோயிலை வழிபாடு செய்யாமல் நம்முடைய மதத்தையும் நம்முடைய கடவுளையும் நம்முடைய பெருமையும் நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்த காரணத்தினால் 60 அடி உயரத்திற்கு ஆலயத்தின் உள்ளே அரசமரம் முளைத்திருக்கிறது. இந்த கோடீஸ்வர பெருமான் ஆலயத்தை உழவார்ப்பணி செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்ட அடியார்கள் வந்திருந்து அருகிலே இருக்கிற கும்பகோணத்திலிருந்து வந்தார்கள் என்பது சிறப்பான செய்தி இல்லை. அவருடைய கடமை வந்திருக்கிறார்கள். ஈரோடு எங்கே இருக்கிறது? ஈரோட்டினோட பெருமை என்ன? எந்த கடவுளை இல்லை என்று சொன்னார்களோ அந்த மாவட்டத்தில் இருந்து என்னுடைய கடவில் தமிழகம் எங்கும் பாரத தேசம் மற்றும் எங்கும் இருக்கிறான் என்று பறைசாற்றக்கூடிய ஈரோட்டு மக்கள் இங்கே வந்து இந்த உழவார பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சேலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், நாமக்கலிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை உழவார பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் இந்த ஆலயம் ஓங்கி வளர வேண்டும். நாம் எல்லாம் செய்த தவப்பயன் இந்த கோடீஸ்வர பெருமானும் கோடீஸ்வர பெரிய அம்மையாரும் இங்கே எழுந்தருள வேண்டும். இங்கே ஒரே ஒரு தெய்வம் கூட இல்லை, எல்லாம் களவாடப்பட்டு விட்டது. ஆனால் இங்கே கற்றுளியாலான கருங்கல் மண்டபமும் கருங்கல் விமானமும் மதில் சுவர்களும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. இதை நாம் செப்பிட வேண்டும், சிற்பணி செய்ய வேண்டும், மீண்டும் கும்பாபிஷேகம் காண வேண்டும். இந்த ஊருக்கு மிகப்பெரிய பெருமை என்னவென்றால் ஞானசம்பந்தர் பெருமான் பாடிய ஒரு வைப்பு தலமான ஒரு தலம் இந்த ஆலயம். இந்த ஊர் கொத்தங்குடி என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய கஷேத்திரத்திலே இங்கிருந்து ஒரு 100 அடி தூரத்திலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயம் புத்திர பாக்கிய ஸ்தலமாகும். இங்கே வந்து இறைவனை வழிபட்டால் குழந்தை பேரே இல்லாத 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இல்லாதவர்களுக்கெல்லாம் இங்கே குழந்தை பிறக்கிறது. வாருங்கள், இங்கே உலகத்திலே எங்கும் இல்லாமல் சிவபெருமான் குழந்தை வடிவிலே இருக்கிறார். அந்த குழந்தை வடிவிலே இருக்கக்கூடிய பெருமானை வாருங்கள், தரிசியுங்கள். கோடீஸ்வர பெருமான் ஆலயம் விரைவில் கும்பாபிஷேகம் ஆக வேண்டும், திருப்பணி நடக்க வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். வாரீர் வாரீர் வாரீர். 66 கொத்தங்குடி நாச்சியார் கோயிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில். நன்றி, வணக்கம். திருக்குடந்தை திருநாவுக்கரசு சுகாதார பணி திருக்கூட்டத்தின் சார்பாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஒரு 100 பேர் வந்திருக்கோம். இது ரொம்ப பழமையான கோயில்னு சொன்னாங்க. ஒரு 1400 வருஷம் பழமையான கோயில். மேலே அரச மரத்துலேருந்து முன்னாடி இந்த காடுகள்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் அழித்து சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கோம். விரைவில் இந்த 1 வருஷத்துக்குள்ளே அது திருப்பி கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நாங்கள் சிவன்கிட்ட வேண்டிக்கிறோம்.